நாம் சிறுவயதிலிருந்து பல இதிகாச புராண கதைகளை கேட்டிருப்போம். அக்கதைகளில் பல பெயர்களை பற்றி மட்டும் நாம் அறிந்திருப்போம். அப்பெயருடன் தொடர்புடைய பல சுவாரஸ்யமான தகவல்கள் நமக்கு தெரிந்திருக்காது. அப்படிப்பட்ட தகவல்களை நாம் அறிந்த பெயரும் அறியாத தகவலும் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பதிவிலும் நம் சேனலில் பார்ப்போம். முதலாவதாக அகத்தியரை பற்றி பார்ப்போம். சிவபெருமானின் திருவாக்கினால் பிரணவ உபதேசம் பெற்ற பெருமை உடையவர் அகத்தியர். இவர் புலஸ்திய மகரிஷியின் புதல்வர் ஆவார். தமிழ்முனி, குருமுனி என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர். விதர்ப்ப தேசத்து இளவரசியான லோபமுத்திரையை மணந்தவர். பொதிகை மலையிலே வாழ்ந்தவர். அங்கு முதல் இடைச்சங்கங்களின் தலைவராக திகழ்ந்தார். ஒருமுறை நாட்டில் நீர் வறட்சி ஏற்பட்டு மக்கள் தவித்தார்கள். அப்பொழுது அகத்தியர் தமது மனைவி லோபமுத்திரையை நதியாக பெருக்கெடுக்குமாறு ஆணையிட்டார். லோபமுத்திரை அகத்தியரின் கமண்டலம் வழியாக நதியாக பாய்ந்து நாட்டை வளப்படுத்தினாள் என்று புராணம் தெரிவிக்கிறது. அந்த நதிதான் காவிரி நதியாகும். தேவர்கள் விந்திய மலையின் வளர்ச்சியால் துன்புற்ற பொழுது அதன் வளர்ச்சியை தடுத்து தேவர்களின் துயரை நீக்கியவர் அகத்தியர். ராமபிரானுக்கு ஆதித்ய ஹிருதயம் அருளியவரும் அகத்தியரே. பார்வதியை பரமேஸ்வரன் மணமுடிக்க சுபவேளை குறிக்கப்பட்டது. மணவிழாவை காண கைலாய மலைக்கு திருமால், இந்திரன், 33 கோடி தேவர்களும் வந்தார்கள். இமயமலை அவர்களின் பாரம் தாங்காமல் வருந்தியது. பூமியின் வடக்கு பகுதி தாழ்ந்தது, தெற்கு பகுதி உயர்ந்தது. இதை அறிந்த பரமேஸ்வரன் நந்தியை கூப்பிட்டு அகத்தியரை அழைத்து வருமாறு கூறினார். அகத்தியரும் இமயமலைக்கு வந்து சிவபெருமானை வணங்கினார். சிவபெருமான் அகத்தியரிடம், நீ தென்திசையில் உள்ள பொதிகை மலைக்கு சென்று மலையை சமப்படுத்துமாறு கூறினார். அகத்தியரும் அவ்வாறே செல்வதாக கூறினார். ஆனால் சிவபெருமானின் திருமண கோலத்தை காண முடியாதே என்று வருத்தத்துடன் தெரிவித்தார். உடனே சிவபெருமானும், நீ வருந்த வேண்டாம், பொதிகை மலையில் உன் மணமகிழ திருமணம் கோலம் காட்டி அருள்வோம் என்று கூறினார். அவ்வாறே பொதிகை மலை வந்தடைந்த அகத்தியர் இரு திசைகளையும் சமநிலை செய்தார். பார்வதி பரமேஸ்வரின் திருமண கோலத்தையும் அங்கு கண்டு களித்தார். அகத்தியம் 12,000 பாக்களையுடைய இலக்கண நூலையும் அகத்தியர் எழுதியுள்ளார். தொல்காப்பியர் இவருடைய மாணவர்தான். அகத்தியர் இசையிலும் தேர்ந்தவர். ராவணனை இசையில் வென்றவர். வாதாபி, இல்வலன் போன்ற அசுரர்களை அழித்தவர். இது போன்ற பல பெருமைகளை உடையவர் அகத்தியர். அடுத்த பதிவில் வாலியின் மகன் அங்கதனை பற்றி பார்ப்போம்.